ஹே கைஸ், வெல்கம் பேக். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்க எல்லாத்தையும் திருப்பி சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலா தெரியும் ஸ்மார்ட் பிரதர்ஸ் பிசினஸ் செட்டப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளோட கிளைண்ட்ஸுக்குலாம் நம்ம ஆஃபீஸ்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்க கையில நம்மளுடைய லைசன்ஸை அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு நடக்க போகுது. பட் இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா வீடியோ மூலியமா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்? பிகாஸ் ஒரு காலத்துல துபாயை நோக்கி தமிழர்கள் வேலைக்காக வந்த காலம் மாதிரி இன்னைக்கு துபாயை நோக்கி தமிழர்கள் தொழில் நடத்தக்கூடிய இடத்துல உயர்ந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க. அதாவது நம்மளுடைய பாரம்பரிய முறையில திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வியாபாரத்திற்கு போய் வேற வேற இடங்கள்ல வியாபாரம் செஞ்ச காலம் இன்னைக்கு திருப்பி தமிழன் கையில வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்து ஒரு இளைஞன் நம்மளுடைய துபாயில புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றாரு. சோ அவங்களுடைய பிசினஸ் ஸ்மார்ட் பிரதர்ஸ் லான்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன பிசினஸ், அவங்க என்ன சர்வீஸ் பண்றாங்க, அவங்கள பத்தியும் இன்னைக்கு அவங்களுடைய லைசன்ஸை ஹேண்ட் ஓவர் பண்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அழைப்பை ஏற்று எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஸ்பெஷலா மிஸ்டர் கரண் சார், ரொம்ப பிஸியான மனசு இல்லையா? கேப்ஸ் ஆடிட்டிங் உடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கரண் ரத்தினம், அதே மாதிரி வீரசேகர் சார், ஸோ ரிப்ஸ் டெக்னாலஜிஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து உங்களுடைய, அதாவது மிஸ்டர் ஜஸ்டின், உங்களுடைய அகரம் சாஃப்ட்வேர் நம்ம துபாயில உங்களுடைய கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த லைசன்ஸை அவங்க கையால வந்து கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. எனக்கு வந்து சென்டிமெண்ட்லி ஒரு லாஜிக்கல் எனக்கு இருக்கு. ஏன்னா ஸ்மார்ட் பிரதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நாங்க செட்டப் பண்ற பிசினஸ்ல அதிகமான பிசினஸ் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் ஓவரிங் பண்ணியிருக்கோம். அதுல மோஸ்ட் ஆஃப் பீப்புளும் நம்ம கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்றதெல்லாம் நம்ம தமிழ் பீப்புள்ஸை கூப்பிட்டு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில கங்க்ராச்சுலேஷன். இன்னைக்கு இந்த நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம் இந்த விஷயத்துக்காக. ஸோ முதல்ல கரண் சார், வீரா சார், ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு லைசன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோமா? சிறப்பான வாங்க அப்படியே. Thank you so much. கரண் சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்க வந்து புது ஆண்டர்பிரனர் as a துபாய் எக்ஸ்பீரியன்ஸ்டா அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் சரி சில விஷயங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணி நினைக்கிறீங்களோ ப்ளீஸ். முதல்ல அமீரகத்துல தொழில் தொடங்கணும் அப்படின்னு முடிவெடுப்பதற்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அமீரகத்துல தொழில் தொடங்கினாங்க யாரும் இது வரைக்கும் கீழே போனதில்லை. எல்லாருமே வந்து நிச்சயமா மேலே போயிருக்காங்க. நீங்களும் மென்மேலும் வளர எல்லாருடைய சார்பாகவும், ஸ்மார்ட் பிரதர்ஸ் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. இது எப்படி அனலைஸ் பண்ணீங்களோ, யார் உங்களுக்கு துணையா இருக்காங்களோ அவங்க நிச்சயமா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே மார்க்கெட் அனலைஸ் பண்ணிருப்பீங்க நம்புறோம். என்னோட இதுல இருந்து கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஃபைனல் அட்வைஸ் என்னன்னா, எனி பிசினஸ் நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நீங்க சொன்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் உங்களோட எம்ப்ளாய்க்கோ இல்ல வேற எதுக்கோ உதவும். The first quality being an entrepreneur is financial intelligence and financial discipline. இந்த ரெண்டு இருக்கணும். பண்ணியிருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. as well as our dream வந்து இங்கே துபாயிலையும் அதாவது சோகோ பார்ட்னர்ஸாக பில்ட் பண்ணுங்கிறது ஒன் ஆஃப் த லைசன்ஸ் சோகோ பார்ட்னர்ஸ் ஆல்ரெடி வி டு த அப்பாயின்மெண்ட். ஸோ அந்த அடுத்த ப்ரோக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஏ வந்து ஹப். ஸோ இந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த சரௌண்டிங் கண்ட்ரிஸ் வந்து யூஏ வர்ற ரீசன் வந்து இஸ் ஹப். Sometimes they don't deal directly Africa country. Sometimes Europe, US, they don't deal Africa country, but we can be a hub here. So end of the day, brains world wide பார்த்தீங்கன்னா brain எல்லாமே back to இந்தியாவில தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த லிங்க் பண்ணுற இருக்கும். யூஎஸ்ஏ, யூரோப், இதெல்லாமே சவுதி, இந்த பக்கம் யூகே எல்லாமே இப்படி இருக்கும். ஸோ இட்ஸ் பெஸ்ட். ஸ்பெஷலி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து வி நோ இட். நம்ம பேக் ஆஃபீஸ் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நேட்டிவ் வச்சுக்கலாம், சிட்டியில் வச்சுக்கலாம். பேக் ஆஃபீஸ் வி கேன் பில்ட் a safe. ட்ரீம் பிக். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அப் டு ஃபைனல் வரைக்கும் காமிச்சா கண்டிப்பாக
நம்ம வந்து சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டே பை டே நம்மளோட கோலை அடையிறதுக்கு ஏதாவது ஒரு ரிமைண்டர் ப்ரோக்ராம் நமக்கு வச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஓகே நான் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு இந்த மந்த் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருச்சு, கொஞ்சம் நல்ல இது கிடைச்சிருக்கு, போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடும். அந்த ஜோனுக்குள்ளே போகாமல், எக்ஸாம்பிள் நம்ம மொபைலை பார்க்கும்போதோ நம்மக்கிட்ட இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போதோ அது நமக்கு ரிமைண்டர் ஆகிக்கிட்டே இருக்கணும். பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக we will reach the success.